ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி சிம்பிளாக வெண்டைக்காய் வறுவல் பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காவை போட்டுக்கலாம். அதுக்கிடையில் துவரம் பருப்பை வேக வச்சுருக்கேன். வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை வதக்கு வந்தோன்னே உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டால் தான் இது வதங்கி வர்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கணுன்னு தேவையான அளவு தண்ணி விட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு போட்டுக்கிட்டால் போதும். எல்லாமே வெந்து வந்தோன்னே நான் தயிர் போட்டு பழகிட்டேன். அதனால் கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா ட்ரையாக அதை வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும் காரமாக போட்டோம்னா. இதுக்கடையில் துவரம்பருப்பும் வெந்து வந்துருச்சு. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இன்றைக்கி அவரைக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் கொத்தமல்லி போட்டோம்னா ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது சாம்பாருக்கு, அதனால் மோஸ்ட்லி கருவேப்பிலை மட்டுமே யூஸ் பண்ணுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் பொரிஞ்சோன்னே எல்லா காயும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பருப்பு தண்ணியும் தேவையான அளவு தண்ணியும் போட்டுட்டு குழம்புத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். குழம்புத்தூள் இன்னும் நான் அரைக்கலை, அதனால் காரம் இல்லாத மாதிரி இருக்குது ரொம்ப நாள் ஆனதுனால. அதனால் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். போட்டுட்டு தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி, அந்த பருப்பு தண்ணி எல்லாத்தையுமே விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு தண்ணியில் மீதி இருந்ததை எடுத்து புளி கரைச்சி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். மீதி பருப்புருண்டை குழம்புல மீதி இருந்தது, அந்த மாவை எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சமாக தேங்காய் போட்டு வடை மாதிரியோ உருண்டை மாதிரியோ தட்டிக்கலாமே, எண்ணெயில் பொரிச்சிக்கலாமேன்னு எடுத்து வச்சுருக்கேன். விசிலும் விட்டு வந்துருச்சு. புளியும் ஊற்றிட்டேன். அது ஒரு 5 நிமிஷம் கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போனோன்னே எடுத்து வச்சுருந்த துவரம் பருப்பையும் போட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் மீதி இருந்தாலும் நைட்டுக்கு இட்லி, தோசைக்கு வச்சுக்கலாம். அதனால் இந்த இதில் காரம் ஜாஸ்தி இருந்தது. நேற்று பருப்பு உருண்டை பண்ணப்போ தேங்காய் இல்லை, இன்றைக்கி தேங்காய் துருவி எடுத்திருந்தேன். அதனால் அதையும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையாக போட்டுக்கலாம். சாம்பாருக்கு மசாலா வடை தொட்டுக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சாதமும் வச்சுட்டேன். வடை மாதிரி தட்டிக்கலாம், உருண்டை மாதிரி தட்டிக்கலாம். நான் அன்றைக்கி வடை மாதிரி தான் தட்டியிருந்தேன். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை சூடுபடுத்தி வடையெல்லாம் போட்டுட்டு உடனே திருப்பி போடாமல் அது வெந்தோன்னே திருப்பி போட்டு எடுத்தாச்சு. இது நேற்றோட இன்றைக்கி செஞ்சப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இது அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.